Hi all, welcome to Day content for the intelligent investor. இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், ரிஸ்க்கை எப்படி மெயின்டைன் பண்ணுன்றதை பற்றியும் புரிஞ்சுக்கலாம். போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன்னா என்ன? போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன்னா என்ன? போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒரு ஸ்டாக் இல்லை ஒரு செக்டாரில் வைக்காமல் டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸு, செக்டார்ஸு இல்லை அசட் கிளாஸஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. எக்ஸாம்பிள், சப்போஸ் நீங்கள் உங்கள் கேஷ் எல்லாத்தையும் ஒரு ஐடி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அது லாஸ் போனால் உங்கள் டோட்டல் ப்ராஃபிட்டுக்கும் உங்கள் டோட்டல் போர்ட்ஃபோலியோக்கும் அது இம்பேக்ட் வரும். ஆனால் டைவர்சிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா ரிஸ்க் கம்மியாக இருந்திருக்கும். டைவர்சிஃபிகேஷனுக்கு 3 மெயின் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணும். செகண்ட் ஒன், கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் தரும். மூணாவது, மார்க்கெட் வாலட்டிலிட்டிக்கு தாங்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன், ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணணும்னா ஒரு ஸ்டாக் இல்லை செக்டார் ஃபெயில் ஆனாலும் அது டோட்டல் போர்ட்ஃபோலியோக்கும் இம்பேக்ட் பண்ணாது. செகண்ட் ஒன், கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் தரும். டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸு, டிஃப்ரெண்ட் செக்டார்ஸு ஒரு டைமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். டைவர்சிஃபிகேஷன் ஸ்டெடி க்ரோத் கொடுக்கும். மார்க்கெட் வாலட்டிலிட்டிக்கு தாங்கும். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ உங்கள் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும். சரி, இப்போ போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதை மொத்தம் 4 டைப்பாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன், டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. செகண்ட் ஒன், மல்டிபிள் அசட் கிளாஸஸை ஆட் பண்ணுறது. தேர்ட் ஒன், ஜியோகிராஃபிக்கல் டைவர்சிஃபிகேஷன். ஃபோர்த் ஒன், ஸ்டாக் சைஸ் பேலன்சிங். ஃபஸ்ட்டு ஒன், டிஃப்ரெண்ட் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா டெக்னாலஜி, ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், எஃப்எம்சிஜி இவங்க எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஐடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபோசிஸ், ஃபினான்ஸ்னால் ஹெச்டிஎஃப்சி, ஹெல்த் கேர்னால் சன் ஃபார்மா. இந்த போல் உங்கள் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணணும். மல்டிபிள் அசட் கிளாஸஸை ஆட் பண்ணுறது. இப்போ ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லாமல் பாண்ட்ஸு, கோல்ட்ஸு இல்லைனா ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், 60% ஸ்டாக்கில் இருக்குன்னா 20% பாண்ட்லேயும் 10% கோல்டில் 10% கேஷாக. இந்த போல் நீங்கள் மல்டிபிள் அசட் கிளாஸஸை மெயின்டைன் பண்ணலாம். அடுத்தது ஜியோகிராஃபிக்கல் டைவர்சிஃபிகேஷன். ஒன்லி இந்தியன் ஸ்டாக்ஸில் வைக்காமல் ஃபாரின் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், யூஎஸ் டெக் ஸ்டாக்ஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், யூரோப்பியன் எனர்ஜி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த போல் ஜியோகிராஃபிக்கல் டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாம். ஃபோர்த் ஒன், ஸ்டாக் சைஸ் பேலன்சிங். ஓகே, லார்ஜ் கேப், மிக்சட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸோட மிக்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிள், ரிலையன்ஸ் வந்து லார்ஜ் கேப், அதேபோல் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மிட் கேப், ஜொமேட்டோ வந்து ஸ்மால் கேப். ஸோ இந்த ஸ்டாக் சைஸ் பேலன்சிங் பண்ணணும். ஸோ மெயின்லி வந்து லார்ஜ் கேப்பில் 60 to 70%, மிட் கேப்பில் 15 to 20 அண்ட் ஸ்மால் கேப்பில் 10%, 5 to 10% இருக்கிறது ஒரு ப்ராப்பரான ஸ்டாக் சைஸ் பேலன்ஸிங். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக், ஓவர் டைவர்சிஃபிகேஷன் அவாய்ட் பண்ணணும். ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஓவர் டைவர்ஷன் பண்ணக்கூடாது. நிறைய ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியாது, ரிட்டர்ன்ஸ் இம்பேக்ட் ஆகும். ஆப்டிமல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 to 15 ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸோட மிக்ஸ் இருந்தால் அதே போதும். நெக்ஸ்ட் பாயிண்ட், டைவர்சிஃபிகேஷன் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறது. இது 3 டைப்ஸ் ஆஃப் வேஸில் அவாய்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சேம் செக்டர் ஸ்டாக்ஸில் ஓவராக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள், டெக் ஸ்டாக்ஸ் மட்டும் வாங்குறது ரிஸ்கி. செகண்ட் பாயிண்ட், ரேண்டம் ஸ்டாக்ஸ் வாங்காதீங்க. ப்ராப்பர் அனலைசிஸ் பண்ணிட்டு தான் ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட், டைவர்சிஃபிகேஷனுக்கு பெரிய அமௌண்ட் தேவைன்னு நினைக்காதீங்க. ஸ்மால் அமௌண்ட் இருந்தாலும் டைவர்சிஃபிகேஷன் பண்ண முடியும். லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ETF அதை யூஸ் பண்ணுங்கள். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னு பார்ப்போம். 2008 மார்க்கெட் கேஷ் தெரியும். டைவர்சிஃபைடு இன்வெஸ்டருக்கு லாஸஸ் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் ஒரு செக்டாரில் மட்டும் இருந்த இன்வெஸ்டருக்கு மேஜர் லாஸஸ் வந்தது. அதுதான் டைவர்சிஃபிகேஷனோட பவர். ஸோ நெக்ஸ்ட், த லாஸ்ட் ஒன், கீ டேக்அவேஸ் ஃப்ரம் திஸ் செஷன். ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ண டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு அசட் இல்லை ஒரு செக்டார் மேலே ஓவர் டிபெண்ட் பண்ணாதீங்க. குவாலிட்டி ஸ்டாக்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. ப்ராப்பர் அனலிசிஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்கள். பேலன்ஸ்டு டைவர்சிஃபிகேஷன் மட்டும்தான் லாங் டேர்ம் சக்ஸஸ்க்கு கீ. ஸோ கேஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம டைவர்சிஃபிகேஷன் எப்படி உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குன்னு புரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் எபிசோடில் பாண்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, அது டிஃபென்ஸ் இன்வெஸ்டருக்கு எப்படி யூஸ் ஆகும், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம்.